ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. எந்த ஒரு கிரகமுமே உச்சமோ நீச்சமோ அடையாத ஒரு ராசி அப்படின்னா அந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ஒரு மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்பிட்டாங்க, யாராவது உங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. சமுதாயத்தின் மீது ஒரு அதீத ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். சமுதாய தொண்டு செய்யறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலைமை பொறுப்புலாம் இவங்க தேடி போகணும் அவசியம் இல்லை. இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும். அதே மாதிரி மற்றவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த சிம்ம ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவங்க, மற்றவங்க கிட்ட எப்படி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதையும் அறிந்து வைத்திருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க அதிகமாக உழைப்பை போடுவாங்களோ இல்லையோ, மற்றவங்க கிட்ட எப்படி அதிகமாக உழைப்பை வாங்கலாம் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கு என்ன வேலையை கொடுத்தா அவங்க கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தனக்கு என்ன தேவையோ அதை தானே தேர்ந்தெடுத்து அந்த வேலையை செய்யக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு கர்வம் அதிகம். பேசும்போது கூட குரல் அப்படியே கணீர்னு இருக்கும். அந்த மாதிரி சத்தமாக பேசக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் டக்கு டக்குன்னு வந்துடும். நெருப்பு ராசி, அதே மாதிரி சிங்க குணம், அதனால் டக்குன்னு கோபம் வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சோர்வு ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் அடிக்கடி இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க சார்ந்த தொழிலில் உங்களுக்கு நல்லா வரும். இந்த தலைமை பொறுப்பு, இந்த அரசியல், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். மருத்துவம் சார்ந்த தொழிலெலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். சமூக சேவை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் செவ்வாய் இணையும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க எதிர்பார்க்கலாம். கேத்திர ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கும்போது, அதாவது 4ஆம் வீட்டுக்கு வரும்போது, பாக்கியஸ்தானம் திரிகோணத்தில் அமையும் போது நல்ல ஒரு மேன்மையை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரியத்தெல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் நெருக்கடியாகவும் எதெல்லாம் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறார். சனியோடைய பார்வையும் அங்கே இருக்குது. அதனால் எதெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மனம் சங்கடப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அந்த சங்கடங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சிம்மராசி குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா அபாரமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஆசிரியரோட பாராட்டு, பெற்றோருடைய பாராட்டு, அவன் திறமசாலி அப்படிங்கிற நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தைரியம், தெம்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதுக்குள்ள ஒரு விதமான கஷ்டம், ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்தீங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக தெம்போடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கு எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நினைப்பது எல்லாமே நடக்கும். அன்றாட பணியில் கூட அன்னன்னைக்கே செஞ்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும். அதே மாதிரி உங்களை அனுசரித்து போவாங்க. உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க குடும்ப உறவுகள். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாள் உங்களுடைய வேண்டுதலாக இருந்திருக்கும். ஆனால் அந்த
காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் போதுமான பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேணாம். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா போதும், அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டை பராமரிப்பு பணியெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்வீங்க. சொத்து சேர்க்கை வருகின்ற நாட்களில் அதிகரிக்கும். ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. காதலிச்சுட்டு இருக்கிறவங்களாம் காதலிச்சவங்களே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. மன வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தொழில் ஆரம்பிக்கிறவங்க பெரிய முதலீடை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதுக்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது, இது எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி முடிவடைந்து அந்த பணம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும். முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களாலோ அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுக்கிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்ங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான போராட்டம் இருந்தது இல்லையா, அந்த நிலை வருகின்ற நாட்களில் மாறும். புத்திசாலித்தனத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனை வரும், நிறைய இடர்பாடு வரும். எதுவும் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் வரும். அதை எப்படி செயல்பட்டால் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அறிந்து செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வரவு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சியை வெற்றியாகக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எடுக்கிற வேலையை கரெக்டாக நடத்தி முடிப்பீங்க. அதனால் மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாபாரத்தில் எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச சொத்தை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம், நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், சக ஊழியரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் விநாயகரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். விநாயகரை வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.